ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் ஹட். நம்ம வீடியோவில் இன்றைக்கி பீட்ரூட் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் டெய்லி சாப்பிட்டா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் பிரைட்னிங் வரும். அதுவும் தண்ணி போடாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பீட்ரூட், கேரட், தேங்காய் எல்லாம் துருவி வச்சுக்கணும். இதுக்கு அளவு எல்லாம் கிடையாது. உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் அவ்வளோ போடலாம். தேவையான அளவு காயில், உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கட் பண்ண பச்சை மிளகாய் 4. இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடலாம். கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம துருவி வச்சா தேங்காய், கேரட், பீட்ரூட் இதில் சேர்க்கலாம். மஞ்சள் சேர்க்கலாம். உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம இன்னொரு வாட்டி போட்டிக்கலாம். ஜாஸ்தி ஆயிடுச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பவுடர் போடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பிளேட் மூட வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிளேட் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இங்கே தண்ணி போடலை. இதில் பாருங்கள், எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் சிம்லே வச்சுட்டு தான் குக் பண்ணணும். நம்ம இது சப்பாத்தி, பூரி, தோசை, சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.